தமிழ்நாட்டில் 2026-27 கல்வியாண்டுக்கான MBBS மற்றும் BDS மருத்துவ படிப்புகளுக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கியது. தகுதியான மாணவர்கள் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வு முடிவுகள் வெளியான பிறகும் ஒரு வாரம் அவகாசம் இருக்கும் என்பதால் பதற்றமின்றி விண்ணப்பிக்குமாறு மருத்துவ கல்வி இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. விண்ணப்பிக்கும்போது 10, 11, 12ஆம் வகுப்பு சான்றுகள், இருப்பிடச் சான்றிதழ் உள்ளிட்ட ஆவணங்கள் அவசியம். அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டு விவரங்கள் எம்இஸ் எண் மூலம் சரிபார்க்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. நீட் தேர்வு முடிவு வெளியாவதற்கு முன்பே தமிழ்நாட்டில் மருத்துவ படிப்புகளுக்கான விண்ணப்ப பதிவு தொடங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் MBBS படிப்புக்கு அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட கூடுதல் கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மருத்துவ கல்வி இயக்குநரகத்தின் தேர்வுக்குழு எச்சரித்துள்ளது. தேசிய மருத்துவ ஆணையத்தின் உத்தரவுப்படி 4.5 ஆண்டுகள் படிப்பு காலத்திற்கு மட்டுமே கட்டணம் வசூலிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுயநிதி தொழிற்கல்வி கல்லூரிகளுக்கான கட்டண நிர்ணய குழு விதித்துள்ள நடைமுறைகளை துல்லியமாக பின்பற்ற வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. காரைக்காலில் பிரசித்தி பெற்ற மாங்கனி திருவிழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு மாங்கனிகளை இறைத்து வேண்டுதலை நிறைவேற்றினர். காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றை உணர்த்தும் விதமாக ஆண்டுதோறும் மாங்கனி திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம். சுமார் 1600 ஆண்டுகளுக்கு முந்தைய வரலாற்று நிகழ்வை இன்றும் நம் கண்முன் கொண்டுவரும் அத்திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மாங்கனி இறைத்தல் காரைக்காலில் கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக சிவபெருமான் பிச்சாண்டவர் கோலத்தில் வீதி உலா சென்றபோது பக்தர்கள் ஒவ்வொரு வீட்டில் மற்றும் கட்டடங்களின் மேல் தளத்தில் நின்றவாறு மாங்கனிகளை இறைத்து வழிபட்டனர். இந்த மாங்கனிகளை பிடித்து உண்டால் குழந்தை பாக்கியம் மற்றும் திருமண யோகம் கிட்டும் என்ற நம்பிக்கையில் தமிழ்நாடு, புதுச்சேரி மட்டுமின்றி வெளிநாடுகளிலிருந்து வந்திருந்த திரளான பக்தர்கள் போட்டி போட்டு மாங்கனிகளை பிடித்து வழிபட்டனர். திருமணம் ஆகாதவங்க, குழந்தை பேர் இல்லாதவங்க இவங்கெல்லாம் கலந்துகிட்டு இந்த மாம்பழத்தை பிடிச்சா அவங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் திருமணமாகும், குழந்தை பிறக்குங்கிற ஒரு ஐதீகமும் போயிட்டு இருக்கு. அது உண்மையாவும் நடக்குது. நான் 50 வருஷமா இதை பார்த்துட்டு இருக்கேன். நிறைய பேர் குழந்தைகள் இல்லைன்னா இந்த மாம்பழம் வாங்கி சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்ற மாதிரி வாங்கி சாப்பிட்டு அதனால பலனும் அடைஞ்சிருக்காங்க. அந்த நம்பிக்கையில நிறைய பேர் நம்ம காரைக்காலுக்கு படையெடுத்து வரும்போது நம்மளுடைய காரைக்காலில் நான் பிறந்தேன் அப்படிங்கறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக பெய்த மழையால் கோடை காலத்தின் வெப்பம் முற்றிலும் விலகி இதமான குளிர்ந்த காலநிலை நிலவுகிறது. பகல் பொழுதில் கருமேகங்கள் சூழ்ந்து பிற்பகலில் இருந்தே மழைப்பொழிவு ஏற்படுவதால் மலைப்பகுதிகள் பசுமையுடன் அழகு மிளிர தொடங்கியுள்ளன. இந்த திடீர் தட்பவெப்ப மாற்றத்தால் கொடைக்கானல் வரும் சுற்றுலா பயணிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நெல்லை மாவட்டம் திருமலாபுரத்தில் உள்ள வடபத்திரகாளியம்மன் கோயிலில் குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க ஆலய கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி குடமுழுக்கை நடத்தினர். இதில் சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். காவிரி கரையோர மாவட்டங்களின் குடிநீர் தேவை அதிகரித்துள்ளதால் மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 1000 கனஅடியிலிருந்து 3000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு இதே நாளில் அணை நிரம்பி 120 அடியாக இருந்த நிலையில் நடப்பாண்டில் நீர்வரத்து வெறும் 158 கனஅடியாக குறைந்து நீர்மட்டம் 79 அடிக்கும் கீழ் சரிந்துள்ளது. இதனால் அணையின் நீர் இருப்பு குறைவாக உள்ள போதிலும் குடிநீர் நீரேற்று திட்டங்களுக்காக கூடுதல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகளை வரும் ஆகஸ்ட் மாதத்துக்குள் முழுமையாக முடித்திட வேண்டும் என மாநகராட்சி அதிகாரிகளுக்கு ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். இணைப்பு இல்லாத வடிகால்களை இணைப்பதிலும் 44 கால்வாய்களை தூர்வாருவதிலும் தனி கவனம் செலுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் கூவம், அடையாறு ஆறுகளும் பக்கிங்ஹாம் கால்வாயும் சேரும் இடங்களில் அடைப்புகளை நீக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. வந்தவாசி அருகே புதிதாக இயக்கப்பட்ட
BS6 மாடல் அரசு பேருந்து கியர் பழுது காரணமாக திடீரென நடுவழியில் நின்றது. இதனால் பயணிகள் அரசு பேருந்தை தள்ளும் நிலை ஏற்பட்டது. இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மாற்று பேருந்து மூலம் பயணிகள் உடனடியாக அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் கியர் பழுது சரி செய்யப்பட்டு பேருந்து மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டதாகவும் பணிமனை மேலாளர் விளக்கம் அளித்துள்ளார். விழுப்புரம் அருகே மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞர் கைது செய்யப்பட்டார். மதுபோதையில் இருந்த ஜீசன் என்பவர் இரவு உறங்கிக் கொண்டிருந்த மூதாட்டியை மிரட்டி தாக்கி பின்னர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட மூதாட்டி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் ஜீசனை காவல்துறையினர் கைது செய்தனர். அவர் அந்த மூதாட்டியின் தூரத்து உறவுமுறையில் பேரன் என கூறப்படுகிறது. ஆண்டிப்பட்டியில் காற்றாலையின் ஒருநாள் மின் உற்பத்தி 30,000 யூனிட்டாக அதிகரித்துள்ளது. தென்மேற்கு பருவக்காற்றின் வேகம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் இந்த உயர்வு ஏற்பட்டுள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு 20,000 யூனிட்டாக இருந்த ஒருநாள் சராசரி உற்பத்தி தற்போது 30,000 யூனிட்டை எட்டியுள்ளது. இனிவரும் நாட்களிலும் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்பதால் மின் உற்பத்தி மேலும் உச்சத்தை எட்டும் என்று பணியாளர்கள் கூறுகின்றனர். தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் மற்றும் அதன் இணைவு சட்டக் கல்லூரிகளில் LLB சட்டப்படிப்புக்கு இணையதளம் மூலம் இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். 3 ஆண்டு சட்ட பட்ட படிப்புகளுக்கு அதிகாரப்பூர்வ இணையதளமான www.tndalu.ac.in என்ற மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் ஜூலை 19 என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார்குடி அருகே சேரன்குளம் ஆட்காட்டி அம்மன் கோயிலில் ஆணை திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வாக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் பக்தர்கள் பால்குடம் மற்றும் செடில் காவடி எடுக்கும் நிகழ்வும் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து பெண்கள் விரதமிருந்து முளைப்பாரிகளை தலையில் சுமந்து ஊர்வலமாக சென்று அம்மனை தரிசித்தனர். வேலூரில் மலையேற்றம் சென்ற சகோதரர்கள் இருவர் இரவு நேரத்தில் வழி தெரியாமல் 3 மணி நேரம் சிக்கி தவித்த நிலையில் தீயணைப்பு மற்றும் காவல்துறையினர் மூலமாக பாதுகாப்பாக மீட்டனர். வள்ளலார் பகுதியில் உள்ள மலை மீது ஏறி சைதாப்பேட்டை வரை சென்ற இருவர் கூகுள் மேப் பயன்படுத்தியும் வழி தெரியாமல் பள்ளத்தாக்கில் சிக்கியுள்ளனர். அவசர எண் 100ஐ தொடர்பு கொண்டதை அடுத்து மீட்புக் குழுவினர் விரைந்து சென்று அவர்களை பத்திரமாக மீட்டனர். அனுமதியின்றி மலையேற்றம் சென்றது குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். உளுந்தூர்பேட்டை அருகே லாரிகளில் இருந்து சுமார் 7,000 லிட்டர் டீசல் திருடி பதுக்கி வைத்திருந்த 6 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். விழுப்புரம் சரக குற்றத்தடுப்பு நுண்ணறிவு பிரிவு தனிப்படை காவல்துறையினர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலை ஓர கடைகளில் நடத்திய அதிரடி சோதனையில் இந்த கும்பல் பிடிபட்டது. ஆசனூர், வாலி உள்ளிட்ட பகுதிகளில் சட்டவிரோதமாக பதுக்கப்பட்டிருந்த 7,000 லிட்டர் டீசல் மற்றும் பேரல்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தமிழ்நாட்டில் ரீகிரியேஷன் கிளப்ஸ் எனப்படும் மணமகள் மன்றங்கள் தொடங்க உரிமம் பெறுவதற்கான கட்டணத்தை 2 மடங்காக உயர்த்தி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதற்கான அரசாணை வெளியீட்டின்படி சென்னை மாநகராட்சியில் கட்டணம் 15 லட்சம் ரூபாயிலிருந்து 30 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதேபோல பிற மாநகராட்சிகளுக்கு 25 லட்சம் ரூபாயும், நகராட்சி பகுதிகளுக்கு 15 லட்சம் ரூபாயும், இதர பகுதிகளுக்கு 10 லட்சம் ரூபாயும் புதிய சிறப்பு கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் நகரை ஒட்டிய பகுதிகளில் கடந்த சில தினங்களாக மக்னா யானை பகல் மற்றும் இரவு நேரங்களில் தொடர்ச்சியாக உலா வருகிறது. கூடலூர் அரசு தலைமை மருத்துவமனை பின்புறம் உள்ள குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த அந்த யானை அங்கிருந்த வீட்டின் முன்பக்க பலா மரத்திலிருந்து பழங்களை பறித்து சாப்பிட்டது. யானை நீண்ட நேரம் அங்கேயே நின்றதால் அச்சமடைந்த அப்பகுதி மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கும் நிலை ஏற்பட்டது. திருவாரூர் மாவட்டத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களில் விற்க வைத்திருந்த நெல்மணிகள் மழையில் நனைந்ததால் விவசாயிகள் வேதனையடைந்தனர். கருடாச்சேரி, வலங்கைமான், மன்னார்குடி உள்பட சில நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் விற்பனைக்காக நெல்லை குவியலாக வைத்து தார்பாய் போட்டு மூடி வைத்திருந்தனர். இந்நிலையில் திடீரென பெய்த மழையால் நெல்மணிகள் மழைநீரில் நனைந்தன. கிருஷ்ணகிரியில் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. கிருஷ்ணகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான மோட்டூர், கிட்டம்பட்டி, கட்டிக்கானப்பள்ளி, வெங்கடாபுரம், காவேரிப்பட்டினம், குந்தாரப்பள்ளி உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்தது. இதனால் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் ஆவின் மேம்பாலம் அருகே குளம் போல மழைநீர் தேங்கியது.
இதன் காரணமாக வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டது. இருசக்கர வாகன ஓட்டிகளும் சிரமத்திற்கு உள்ளாகினர். திருவண்ணாமலையில் பெய்த கனமழையையும் பொருட்படுத்தாமல் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவல பாதையில் கிரிவலம் மேற்கொண்டனர். ஆனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களிலிருந்து திருவண்ணாமலை வந்த பக்தர்கள் அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமலை அம்மனை தரிசித்தனர். மாலையில் மழை பெய்த போதும் ரெயின்கோட் அணிந்தும் மழையில் நனைந்தபடியும் நமச்சிவாயா என முழங்கியபடி பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர், பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென மழை பெய்த நிலையில் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடுமையான பனிமூட்டம் நிலவியது. சாலைகளில் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத வகையில் அடர் பனிமூட்டமாக இருந்ததால் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறே வாகனங்கள் சென்றன. மேலும் கடுமையான குளிரும் நிலவியது. பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகளை வரும் ஆகஸ்ட் மாதத்துக்குள் முழுமையாக முடித்திட வேண்டும் என்று மாநகராட்சி அதிகாரிகளுக்கு ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். இணைப்பில்லாத வடிகால்களை இணைப்பதிலும் 44 கால்வாய்களை தூர்வாருவதிலும் தனி கவனம் செலுத்தப்படும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் கூவம், அடையாறு ஆறுகளும் பக்கிங்ஹாம் கால்வாயும் சேரும் இடங்களில் அடைப்புகளை நீக்கவும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அங்கீகாரம் பெறுவதற்காக பணம் கொடுத்து ஏமாந்தது உள்ளிட்ட மோசடிகளால் பாதிக்கப்பட்ட பள்ளி நிர்வாகத்தினர் உடனடியாக புகார் அளிக்குமாறு காவல்துறை அழைப்பு விடுத்துள்ளது. பள்ளியின் அங்கீகாரம் மற்றும் டிடிசிபி அனுமதிகள் பெறுவதற்காக கூறி சுமார் 100 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் திமுக நிர்வாகி PT அரசகுமார் கடந்த 27ஆம் தேதி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இவரால் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பள்ளிகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக வங்கி பரிவர்த்தனைகள் மூலம் உறுதியாகி இருக்கிறது. இந்த மோசடியில் ஏமாற்றப்பட்ட பிற பள்ளி நிர்வாகங்களும் சென்னை பெருநகர காவல் மத்திய குற்றப்பிரிவை அணுகி உடனடியாக புகார் அளிக்குமாறு காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. மின்வெட்டு காரணமாக மறைந்த இயக்குநர் பாக்யராஜின் உடல் இருளில் வைக்கப்பட்டிருந்ததாக முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியன் குற்றம் சாட்டியுள்ளார். மின்வெட்டு காரணமாக பல்வேறு அனைத்து தரப்பு மக்களும் அல்லலுக்கு ஆளாகி வருவதாகவும் தெரிவித்தார். பெருமதிப்பிற்குரிய பாக்யராஜ் அவர்கள் தமிழ்நாட்டின் திரைத்துறை வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான். அவருடைய உடல் வீட்டில் இருக்கிற சூழலிலேயே ஒரு 3-4 மணி நேரம் மின்சாரம் இல்லாமல் ஒரு இருட்டில் உடலை கிடத்தி வைத்திருக்க வேண்டிய சூழல் என்பது தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னையில் ஏற்பட்டிருக்கிறது. இப்படி சென்னையில் அதிமுக அலுவலகம், திமுக அலுவலகம் என்று மட்டுமில்லாது பனையூரில் இருக்கிற ஆளுங்கட்சியின் அலுவலகத்திலேயே மின் தட்டுப்பாடு ஏற்பட்டு மிகப்பெரிய அளவிலான அல்லலுக்கு எல்லா தரப்பினரும் ஆளாகி வருகிறார்கள். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்தது. ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 70 ரூபாய் குறைந்து 13,300 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு சவரன் 1,06,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையில் மாற்றமின்றி கிராம் 245 ரூபாய்க்கும் கிலோ 2,45,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. நாமக்கல் மண்டலத்தில் முட்டை பண்ணை கொள்முதல் விலை 6 ரூபாய் 50 காசுகளாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக கோடை வெயில் காரணமாக முட்டை உற்பத்தி குறைந்ததால் விலை அதிகரித்துள்ளதாக கோழி பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே சென்னையில் முட்டையின் விலை 7 ரூபாய் 50 காசுகளாக உயர்ந்துள்ளது. நாகர்கோவிலில் 7 ரூபாய் 40 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. சேலம் மாவட்டம் ஓமலூரில் இருந்து வட மாநிலங்களுக்கு தேங்காய்கள் அனுப்பும் பணி தீவிரமடைந்துள்ளது. இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்தே தேங்காய் விளைச்சல் பல மடங்கு அதிகரித்துள்ளது. இதனால் ஓமலூர் மண்டிகளுக்கு தினமும் 200 முதல் 250 டன்கள் வரை தேங்காய்கள் வரத் தொடங்கியுள்ளதால் மட்டை உரிக்கப்பட்டு ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு தேங்காய் அனுப்பப்படுகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் வட மாம்பாக்கம் செந்தில் நகர் பகுதியில் புதிதாக அமையவிருக்கும் டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த கடை அமையவிருக்கும் இடத்துக்கு அருகில் தனியார் பள்ளி, மருத்துவமனை மற்றும் ரயில்வே மேம்பாலம் இருப்பதால் அதிக இடையூறு ஏற்படும் என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த போராட்டத்தால் சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
வேலூரில் மலையேற்றம் சென்ற சகோதரர்கள் இருவர் இரவு நேரத்தில் வழி தெரியாமல் 3 மணி நேரம் சிக்கி தவித்த நிலையில் தீயணைப்பு மற்றும் காவல்துறையினர் மூலமாக பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். வள்ளலார் பகுதியில் உள்ள மலையின் மீது ஏறி சைதாப்பேட்டை வரை சென்ற இருவர் கூகுள் மேப் பயன்படுத்தியும் வழி தெரியாமல் பள்ளத்தாக்கில் சிக்கியுள்ளனர். அவசர எண் 100ஐ தொடர்பு கொண்டதை அடுத்து மீட்புக் குழுவினர் விரைந்து சென்று அவர்களை பத்திரமாக மீட்டனர். அனுமதியின்றி மலையேற்றம் சென்றது குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் யானைகள் உலா வருவதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். தற்போது பழாப்பழ சீசன் தொடங்கியிருப்பதால் பழங்களை சுவைக்க அவை கூட்டமாக படையெடுத்து வருகின்றன. வாகன ஓட்டிகள் யானைகளை கண்டு செல்ஃபி எடுப்பதோ அல்லது அவற்றுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துவதோ கூடாது என்று குன்னூர் வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே ஊருக்குள் புகுந்த யானை வீட்டை சேதப்படுத்தியது. இந்த தாக்குதலில் வீட்டின் பின்பக்க ஜன்னல், கதவு மற்றும் ஓடுகள் சேதமடைந்தன. நள்ளிரவில் ஊருக்குள் புகுந்த யானையை வனத்துறையினர் விரட்டியடித்தனர். தற்போது பழாப்பழ சீசன் தொடங்கியிருப்பதால் பழங்களை சாப்பிட யானைகள் குடியிருப்பு பகுதிகள் நுழைவது அதிகரித்துள்ளது. குஜராத்தில் குதிரை வளர்ப்பு தொழில் குதிரை பாய்ச்சலில் வளர்ந்து வருகிறது. கடந்த 7 ஆண்டுகளில் அகமதாபாத், மேசானா பகுதியில் குதிரைகளின் எண்ணிக்கை 2000 4000 அதிகரித்திருக்கிறது. கத்தியாவாடி, மார்வாரி போன்ற தூய்மையான ரக குதிரைகளை வளர்ப்பதில் பண்ணையாளர்கள் ஆர்வம் காட்டுகிறார்கள். ராஜஸ்தான், பஞ்சாப் போன்ற பிற மாநிலங்களில் இருந்தும் இனப்பெருக்கத்துக்காக குதிரைகள் இங்கு கொண்டு வரப்படுகின்றன. ஒரு குட்டி குதிரையின் விலை 20 லட்சம் ரூபாய் வரையிலும், வளர்ந்த குதிரை 1.5 கோடி ரூபாய் வரையிலும் விற்பனையாவதாக பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். தெலங்கானா மாநில அரசு மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக புதிய முன்னெடுப்பு ஒன்றை மேற்கொண்டு உள்ளது. மாற்றுத்திறனாளிகள் அதிகம் வசிக்கும் 14 பகுதிகளில் அவர்கள் பயன்பாட்டுக்கென பிரத்யேக மின்சார ஆட்டோ சேவையை தெலங்கானா அமைச்சர் அனுசியா அறிமுகப்படுத்தினார். மருத்துவத்திற்காகவும் உடல் இயக்க பயிற்சிக்காகவும் இலவசமாக இந்த சேவை வழங்கப்படும் என்றும், வீட்டு வாசலுக்கே வந்து மாற்றுத்திறனாளிகள் அழைத்துச் செல்லப்படுவர் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த சேவையால் உடல் உறுப்புகள் குறைபாடு உள்ளவர்களோடு ஆட்டிசம் மற்றும் அறிவுத்திறன் சார்ந்த குறைபாடு உள்ளவர்களும் பலன் பெறுவார்கள் என்று அமைச்சர் அனுசியா தேவி தெரிவித்தார். மாற்றுத்திறனாளிகளையும் இயல்பான மனிதர்களையும் தங்கள் அரசு சமமாகவே பார்ப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தனது அணியிலிருந்து விலகி ஏக்நாத் ஷிண்டே அணியில் இணைய திட்டமிட்டுள்ள 6 எம்பிக்களையும் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா உடனடியாக தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று உத்தவ் தாக்கரே வலியுறுத்தியுள்ளார். சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரிவைச் சேர்ந்த 6 மக்களவை எம்பிக்கள் பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கும் சிவசேனா ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான அணியில் இணையப் போவதாக மக்களவைத் தலைவருக்கு மனு அளித்துள்ளனர். இந்த கட்சி தாவல் ஒரு பெரிய அரசியல் சதியின் பகுதி என்று உத்தவ் தாக்கரே குற்றஞ்சாட்டினார். பாஜகவின் மத்திய தலைமை தனது கட்சியின் மாநில தலைவர்களின் செல்வாக்கை முடக்கும் நோக்கில் ஆபரேஷன் தேவேந்திரா என்ற பெயரில் அரசியல் விளையாட்டு நடத்தி வருவதாக அவர் விமர்சித்தார். ஐரோப்பிய நாடுகளில் முன் எப்போதும் இல்லாத வகையில் வீசி வரும் கடுமையான வெப்ப அலை காரணமாக பிரான்சில் கடந்த வாரத்தில் மட்டும் 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. அதிதீவிர வெப்பத்திற்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கும் பகுதிகளில் உயிரிழந்தவர்களில் 85% பேர் 65 வயதிற்கு மேற்பட்டோர். ஜெர்மனியில் வெயிலின் தாக்கம் 41.5 டிகிரி செல்சியஸை எட்டியுள்ளதால் ஆங்காங்கே காட்டுத்தீ பரவி வருகிறது. தலைநகர் பெர்லினில் வெப்பத்தை தணிக்க போராட்டக்காரர்களை கலைக்க பயன்படுத்தப்படும் தண்ணீர் பீரங்கிகளை கொண்டு பொதுமக்களின் மீது குளிர்ந்த நீர் தெளிக்கப்பட்டு வருகிறது. புவி வெப்பமயமாதல் காரணமாக தீவிர காலநிலை மாற்றம் ஏற்பட்டிருப்பதாக ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். ராமநாதபுரத்தில் காணாமல் போன 5 வயது சிறுமி கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்ட விவகாரத்தில் சிறுமியின் அத்தை கைது செய்யப்பட்டார். கடந்த சனிக்கிழமை வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த சாய் தீப்தியை காணவில்லை என்று குடும்பத்தார் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். விசாரணையில் சிறுமி சடலமாக மீட்கப்பட்டதோடு சிறுமியின் அத்தை சபரிகாவே இந்த கொலையை செய்தது தெரியவந்தது. தனது குழந்தைகள் மீது மாமனார் மாமியார் பாசம் காட்டாததால் சபரிகா பொறாமையில் சிறுமியை கிணற்றில் வீசியதாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் எந்த நேரத்திலும் தேர்தல் வரலாம் என்று முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகரத்தில் அதிமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சியினர் திமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அண்மையில் அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்த முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் ஏற்பாட்டில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் கலந்து கொண்டு பேசிய திமுக தலைவர் ஸ்டாலின்,
தங்கள் கூட்டணியில் இருந்த கட்சிகளின் ஆதரவோடுதான் இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக தெரிவித்தார். நம்மோட இருந்த கூட்டணி கட்சி, நீங்க திமுக தான் ஜெயிக்கணும், ஸ்டாலின் தான் முதலமைச்சர் ஆகணும் ஓட்டு போட்டீங்கல்ல, தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டாங்கல்ல, அந்த கட்சி கூட்டணி நம்மோடு இருந்த கூட்டணி கட்சி ஆதரவு தான் இன்னைக்கு இந்த வண்டி ஓடிட்டு இருக்கு. ஓடுகிற வண்டி எங்க போய் நிக்க போகுதுன்னு தெரியல. ஆனா எது நடந்தாலும், எப்ப எது நடந்தாலும் நாம ரெடியா இருக்கணும். எந்த நேரத்தில் தேர்தல் வரலாம், எந்த சூழ்நிலை வரலாம், 100% நம்ம ரெடியா இருக்கணும். தமிழ்நாட்டில் எந்த நேரத்திலும் தேர்தல் வரலாம் என்று மு.க. ஸ்டாலின் பேசிய நிலையில் இனிவரும் ஒவ்வொரு தேர்தலிலும் திமுக 100% துடை தெரியப்படப் போவது உறுதி என்று தவேக பதிலடி கொடுத்துள்ளது. தவேக ஐடி விங் வெளியிட்டுள்ள பதிவில் எப்போது வேண்டுமானாலும் தேர்தல் வரலாம் என்று பொறாமையும் விரக்தியும் போங்க ஸ்டாலின் பேசுவதாக விமர்சித்துள்ளது. மக்களின் தீர்ப்பை ஸ்டாலின் அவமதிப்பு செய்கிறார் என்றும் ஆட்சி அதிகாரத்தை இழந்த விரக்தியில் விம்முகிறார் என்றும் தவேக சாடியுள்ளது. கடந்த கால திமுக ஆட்சியை மக்கள் ஏற்க மறுத்து தேர்தலில் நிராகரித்து அவர்களை வீட்டில் அமர வைத்து விட்டனர் என்று மாநிலங்களவை உறுப்பினர் பிரவீன் சக்கரவர்த்தி தெரிவித்துள்ளார். மேலும் மேகதாது அணை திட்டத்தை தமிழக காங்கிரஸ் தொடர்ந்து எதிர்ப்பதாகவும் இதுகுறித்து கர்நாடக முதல்வர் டி.கே. சிவக்குமாரிடம் நேரில் வலியுறுத்தப் போவதாகவும் அவர் கூறினார். இது இரு மாநில பிரச்சனை என்பதால் இதற்கு தேசிய கட்சியாக அரசியல் ரீதியாக தீர்வு காணும் வலிமை காங்கிரசுக்கு இருப்பதாக பிரவீன் சக்கரவர்த்தி குறிப்பிட்டார். கடந்த காலங்களில் நேர்மையான அதிகாரிகளுக்கு சில தடைகள் இருந்ததாக மதுரை எம்பி சு வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை சார்ந்த வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர் நிர்மல்குமார், மக்களவை உறுப்பினர் சு வெங்கடேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் உரையாற்றிய வெங்கடேசன் கடந்த காலங்களில் நேர்மையான அதிகாரிகளின் கைகள் கட்டப்பட்டிருந்ததாகவும் தற்போது அந்த சூழல் இல்லை என்றும் கூறினார். நேர்மையான அதிகாரிகள் திடம்பட செயல்பட்டு அரசு நலத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றும் வெங்கடேசன் வலியுறுத்தினார். நேர்மையான அதிகாரிகள் குறித்து மதுரை எம்பி சு வெங்கடேசன் பேசிய கருத்துக்கு திமுக வழக்கறிஞர் சரவணன் விமர்சனம் செய்துள்ளார். நேர்மையான அதிகாரிகளின் கைகள் கடந்த காலங்களில் கட்டப்பட்டிருந்ததாகவும் தற்போது அந்த நிலை இல்லை என்றும் வெங்கடேசன் பேசினார். இதற்கு பதிலளித்த திமுக வழக்கறிஞர் சரவணன் தனது சமூக வலைதள பதிவில் அந்த கைகளை கட்டிய கட்சியின் ஆதரவுடன் தான் இருமுறை எம்பி ஆனார் என்று குறிப்பிட்டுள்ளார். இத்தகைய விமர்சனங்களை டகால்டி வேலை என்று சொல்லலாம் என்றும் சரவணன் விமர்சித்துள்ளார். நாகர்கோவில் அருகே ஈத்தாமொழி பகுதியில் மது போதையில் ஏற்பட்ட தகராறில் 2 கூலி தொழிலாளர்கள் அடித்துக் கொல்லப்பட்டனர். இருவரையும் மர்ம நபர்கள் கல்லால் தாக்கிவிட்டு தப்பியோடியுள்ளனர். காவல்துறையினர் உடல்களை மீட்டு விசாரித்து வரும் நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் இருவரை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழ்நாட்டில் ரீக்ரியேஷன் கிளப்ஸ் எனப்படும் மணமகிழ் மன்றங்கள் தொடங்க உரிமம் பெறுவதற்கான கட்டணத்தை 2 மடங்காக உயர்த்தி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதற்கான அரசாணை வெளியீட்டின்படி சென்னை மாநகராட்சியில் கட்டணம் 15 லட்சம் ரூபாயிலிருந்து 30 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதேபோல பிற மாநகராட்சிகளுக்கு 25 லட்சம் ரூபாயும், நகராட்சி பகுதிகளுக்கு 15 லட்சம் ரூபாயும், இதர பகுதிகளுக்கு 10 லட்சம் ரூபாயும் புதிய சிறப்பு கட்டணமாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அரசு விரைவு போக்குவரத்து கழக ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் மற்றும் தொழில்நுட்ப பணியாளர்களை வேறு எந்த பணிகளுக்கும் பயன்படுத்தக்கூடாது என்று சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. விதிமுறைகளை மீறினால் கிளை மேலாளர்கள் மீது கடுமையான துறை ரீதியிலான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவின்படி நல்ல உடல்நிலையோடு உள்ள இவர்களை காசாளர், டிக்கெட் புக்கிங் போன்ற இலகுவான இதர பணிகளில் ஈடுபடுத்தக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி அருகே இணையதளத்தை பார்த்து இயற்கை முறையில் பிரசவிக்க முயன்ற இளம்பெண் உயிரிழந்தார். தலவாய்ப்பாளையத்தைச் சேர்ந்த கார்த்திக் என்பவரது மனைவி சசிகலாவுக்கு ஏற்கனவே பெண் குழந்தை உள்ளது. இந்நிலையில் மீண்டும் கருவுற்ற சசிகலாவுக்கு இணையதளத்தை பார்த்து இயற்கை முறையில் பிரசவம் பார்த்ததாக கூறப்படுகிறது. கடந்த 24ஆம் தேதி குழந்தை பிறந்த நிலையில் உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்ட சசிகலா கோவை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கடந்த ஆட்சியில் நடந்த ஊழல்கள் குறித்து முதல்வர் ஆய்வு செய்து வருவதாகவும் தவறு செய்தவர்கள் மீது விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் கூறினார். கும்பகோணத்தில் தொழிலதிபர் இல்ல திருமண விழாவில் கலந்து கொள்ள சென்ற தமிழக நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன்
அலங்காரம் அன்னை ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மரிய வில்சன், மாநிலத்தின் வரி வருவாய் கசிவுகள் அடைக்கப்பட்டு வருவாய் மீட்டெடுக்கப்படும் என்றார். மேலும் 2028ஆம் ஆண்டு மாசி மகாமகம் திருவிழா நடத்துவது குறித்து வேளாண் அமைச்சர் வினோத்தின் கோரிக்கையின்படி முதல்வர் முடிவெடுப்பார் என்றும் தெரிவித்தார். பாருங்க, லீக்கேஜஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணணும் இல்லையா? ஆல்ரெடி அசம்பிளில எல்லாம் சொல்லிட்டோம். லீக்கேஜஸ் எவ்வளவு இருந்துன்னு எல்லாருக்குமே தெரியும். லீக்கேஜஸ் அரெஸ்ட் பண்ணாலே எவ்ரிதிங் வில் பி ஃபைன். சார், முந்தைய ஆட்சி காலத்துல நிறைய ஊழல் புகார்கள் வந்திருக்கு, முறைகேடு நடவடிக்கை எடுக்க திட்டமிட்டிருக்காங்க. சிஎம் will decide. சிஎம் ரெவியூ பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? Honorable CM will decide everything. Don't worry. You will come to know. சீக்கிரமா நீங்க எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா? ஆண்டிப்பட்டியில் காற்றாலையின் ஒரு நாள் மின் உற்பத்தி 30,000 யூனிட்டாக அதிகரித்துள்ளது. தென்மேற்கு பருவக்காற்றின் வேகம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் இந்த உயர்வு ஏற்பட்டிருக்கிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு 20,000 யூனிட்டுகளாக இருந்த ஒரு நாள் சராசரி உற்பத்தி தற்போது 30,000 யூனிட்டை எட்டியுள்ளது. இனிவரும் நாட்களிலும் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்பதால் மின் உற்பத்தி மேலும் உச்சத்தை எட்டும் என்று பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கையின் மட்டக்களப்பு நகருக்குள் செல்லும் பிரதான பாலங்களில் ஒன்றான புதுப்பாலம் திடீரென இடிந்து விழுந்தது. போக்குவரத்து குறைவாக இருந்ததால் உயிரிழப்பு அல்லது காயம் ஏற்படவில்லை. சம்பவத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் அதிகாரிகள் சம்பவ இடத்தை ஆய்வு செய்தனர். தற்போது நகருக்குள் செல்ல மற்றொரு பிரதான பாலம் மட்டுமே பயன்பாட்டில் உள்ளது.